நார்சிஸ்ட் எம்பத் லேர்னிங்கில் சில விஷயம் இருக்குது. முக்கியமான லேர்னிங்கில் இம்ப்ரெஸ் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது, செல்ஃப் கரெக்ஷன் பண்ணுறதுன்றது. இதில் வந்து நார்சிஸ்ட் இந்த ரூட்டை எடுத்துக்கிறாங்க. இது எம்பத்தை எடுத்துக்கிற ரூட்டாக இருக்குது. செல்ஃப் கரெக்ஷன்ன்றது இது எவல்யூஷனரி மோடு. இது சர்வைவல் மோடில் இருக்குது. இது த்ரெட்டனிங் இல்லாதப்போ, ட்ரஸ்ட் இருக்கிறப்போ வர்றது. இங்கே ட்ரஸ்ட் இல்லாதப்போ த்ரெட்டனிங்கான சுச்சுவேஷன் இருக்க குழந்தை பருவத்தில் வர்றப்போ நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கப்போ அவங்களால திங்கிங் பண்ணி தனக்கானதை செஞ்சுக்க முடியுமான்றது இல்லாத வயசில் வர்றது. திங்கிங் பண்ணுறதை விட சுலபமாக இருக்கிறது அவங்களுக்கு. மேனிப்புலேட் பண்ணுறதும் இம்ப்ரெஸ் பண்ணுறதும் அவங்க எப்படி கற்றுக்குறாங்கன்னா, எல்லா குழந்தையும் பிறக்கிறப்போ கற்றுக்கிற ஒரு விஷயம் அழுத பிள்ளைக்கு பால் கிடைக்கும்னு சொல்கிறதும், நம்ம சிரிக்கிறப்போ அழுகிறப்போ பலவிதமான எமோஷன்ஸை யூஸ் பண்ணுறேன். அதுதான் ஸ்விட்ச் மாதிரி தெரியுது அவங்களுக்கு. அடுத்தவங்க தன்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறதுக்கு. அப்போ தனக்கு இன்னும் வேணும்னா அடுத்தவங்கக்கிட்ட எமோஷனலாக கான்டாக்ட் பண்ணுறதுல சில விஷயங்கள் பண்ணுறப்போ அவங்க இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ அதை தனக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுன்றது தான் திங்கிங்கன்றதை ஃபஸ்ட்டு கான்ஷியஸாக அந்த குழந்தை செய்கிற வேலையாக இருக்குது. அது லேர்ன் பண்ணுது. ஃபஸ்ட்டு நம்ம எல்லா குழந்தையும் அழுதா பால் கிடைக்கும்ன்றதை லேர்ன் பண்ணுறோம். பக்கத்தில் இருக்கவங்கள யாராவது கூப்பிடணும், தூக்கிக்கணும், நமக்கு அன்பு வேணும், உடல் கதகதப்பு வேணும்னா நம்ம ஹக் பண்ணிக்கணுன்றதுலேருந்து எல்லாமே நம்ம அழுதா கிடைக்குது. அடுத்தவங்களை கூப்பிட்றதுக்கான ஒரு செய்கை, ஒரு எமோஷனை கொடுக்கறது மூலயமா அடுத்தவங்களை கிட்ட வர வைக்க முடியுன்றதை புரிஞ்சிட்டு அதை செய்யுது. ஆனால் பெருசானவுடனே அதை எல்லா குழந்தையும் லேர்ன் பண்ணுறோம். பலவிதமான ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறோம். தன்னை செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். தான் எப்படி இருந்தால் சர்வைவலில் தனக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தான் செஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறோம். ஆனால் தான் செஞ்சுக்க முடியுன்றதை விட அதிகமான விஷயங்கள் அடுத்தவங்கக்கிட்ட வாங்கிக்க முடியறதுக்கான இதை ரொம்ப லேர்ன் பண்ணியிருக்க குழந்தை. இது சராசரியாக ட்ரஸ்ட்டு கிடைக்கிறப்போ, கேரிங் கிடைக்கிறப்போ, இந்த டெவலப் ஆகுறப்போ, இது வீட்டில் 2வது 3வது குழந்தையாக இருக்கப்போ கேரிங் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாதப்போ, அவங்க அடுத்தவங்க ரொம்ப ஃபஸ்ட் லேயரை தாண்டி அடுத்த லேயரில் இருக்கிறவங்களோட கவனிப்பில் இருக்கிறப்போ அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஹெல்ப்பு, அதாவது பயாலஜிக்கலாக ரொம்ப க்ளோஸாக இல்லாதவங்கக்கிட்டேருந்து நெக்ஸ்ட் லேயரில் இருக்கவங்க கிட்டேருந்து நெக்ஸ்ட்டு லேயர்னால் குடும்பத்தின் மைய உறுப்பினர்களால் பேரண்ட் கிட்ட தவிர மற்றவங்கக்கிட்ட ஹெல்ப் வாங்குறது, இல்லை பேரண்ட் கிட்ட ஹெல்ப் வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறது, கவனம் கொடுக்க முடியாமல் இருக்கிற இடத்துல இருக்கிற குழந்தை இதெல்லாம் லேர்ன் பண்ணிடுது. குடும்பத்தில் இருக்க மற்ற பெரியவங்க இல்லை அடுத்த ரவுண்டு சுற்றமன் இருக்கவங்கக்கிட்ட ஹெல்ப் வாங்குறதுக்கு இதில் கை தேர்ந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்ட குழந்தை, அதுவும் ஃபிசிக்கலாக அட்ராக்டிவாக இருக்க குழந்தை, அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ண தெரிஞ்சு, இம்ப்ரெஸ் பண்ண தெரிஞ்சு, எமோஷன்ஸ் மற்றவங்கக்கிட்ட தூண்டி விட்டு அது மூலயமா வேலை வாங்க தெரிஞ்சிட்ட குழந்தை அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்ட பிறகு தன் ஸ்கில்லை வளர்த்துக்கணுன்றதில் அவ்வளோ கான்ஷியஸாக இருக்க முடியாது. அது சர்வைவலில் இப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்துக்குது. இப்படி தேர்ந்தெடுக்கிறப்போ அடுத்தவங்க கூட கனெக்ட் ஆகிற ஊடுருவி பாயும் தன்மை ஹரிசாண்டலாக வளர்த்துக்குது. வெளியில் வளர்த்துக்கிறாங்க. அவங்களால வெளியில் வளர்த்துக்கிறப்போ தனக்கு வேண்டிய உதவி வாங்கணுன்னா பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட இந்த மாதிரி பண்ணி வாங்குறதுன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குள்ளே தனியாக ஊடுருவதில்லை, அவங்க கான்ஷியஸ்குள்ளே போகிறதில்ல. அதே மாதிரி இவங்க நார்மலாக மற்ற எல்லாருமே தனக்கு செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. இது செய்யலாமா செய்யக்கூடாதான்றாங்க. பெரியவங்க சொல்கிறத கேட்குறாங்க, அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. திங்கிங்க்கு தேவையானதெல்லாம் வளர்ந்துட்டு ரீசனிங்கோடு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி ட்ரஸ்ட் இருக்க பேரண்ட்ஸ் வளர்க்குறது, நிறைய டைம் கூட இருக்கிறவங்க வளர்க்குறது, ஃபஸ்ட்டு குழந்தைன்ற மாதிரி இருக்கப்போ நிறைய கவனம் கொடுத்து வளர்க்குறதுன்ற மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி நடக்குது. அவங்க எவல்யூஷனரி மோடுக்கு வரப்போ அவங்களுக்கு ஃபியர் இருக்கிறதில்ல. ஏன்னா அவங்களோட நீட்ஸ் எல்லாம் காக்னேட்டிவாக கவனிக்கப்படுது. அவங்களோட சர்வைவல் மோடு அஃபெக்ட் ஆகிறதில்ல. என்ரிச்சாக இருக்க அந்த ட்ரஸ்ட்டுன்ற இது இருக்கிறதுனால, கேரிங் இருக்கிறதுனால ஃபியர் இல்லாமல்
அவங்க வந்து இன்சைட் நோக்கியும் கான்ஷியஸ் வளர்க்குறாங்க. அது என்ன இது என்னன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வளர்க்குறாங்க. எமோஷன்ஸ் யூஸ் பண்ணுறத விட ஒரு வார்த்தைகளை பேசி இது வேணும் இது வேணான்னு கேட்க தெரியுது. கொஞ்சம் வயசு பெரியவங்களானோடனே சில விஷயங்களை வேணான்னு சொல்லி தெரியும் போது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த கம்யூனிகேஷன்ன்றது வார்த்தைகள் மூலமா டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் வேணும் வேணான்றதுக்கான விளக்கங்கள் பெறப்படுது. அதில் இருக்க நியாயம் இயற்கை விதிகள் புரிய வைக்கப்படுது. அப்படி வளர்க்குற குழந்தை இது வேணும் வேணாம் அதுக்கு காரணங்கள் சொல்லப்படுறதில்ல. காரணங்கள் தேடுறதுக்கு முன்னாடி விருப்பங்களை டாமினேட் பண்ணி வாங்கிக்க அழுது அடம் பிடிக்கிற குழந்தைய கண்டினியூவாக வளர ஆரம்பிக்கிறப்போ இப்படி டெவலப் ஆகுது. அப்படி ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி இது வேணும் வேணான்றதுக்கு அந்த அளவில் எங்கட இப்போ ஓகே இப்போ ஒரு பழம் சொல்கிறாங்கன்னா அதை நைட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க, மழை காலத்தில் கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த அளவுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்றாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி காரணம் தெரியுது. அப்படியே அடம் பிடிச்சி ஒரு வாட்டி பண்ணுறப்ப கூட அதனால் செயல் விளைவாக கோல்ட் ஆகுது, ஃபீவர் வருது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்குதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் ஒதுக்கி அந்த குழந்தைன்றதுக்கு புரிய வைக்கிறப்ப திரும்பி திரும்பி குழந்தைகிட்ட கம்யூனிகேட் பண்ணுற பேரண்ட்ஸ் இருக்கிறப்போ ட்ரஸ்ட்டு. அப்போது ஒன்று வேணான்னு சொல்கிறாங்கன்னா இது மாதிரி நடக்குது, அவங்க வேணான்னு சொல்கிறத செஞ்சால் இப்படி ஆகுது, அவங்க நம்ம எனிமி இல்லை, நமக்கு பிடிக்குதுன்றதை வேணும்னே கொடுக்காம இல்லை, அதுக்கான விளைவுகள் இப்படியெல்லாம் இருக்குது, அதனால தான் அவங்க செய்யாமல் இருக்காங்கன்றதெல்லாம் புரிய வைக்கப்படுற குழந்தை. கான்ஷியஸ் உள்ளே வளர வளர ஒரு விஷயத்துக்கு பின்னாடி காஸ் அண்ட் எஃபெக்ட் இருக்குன்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி விளக்கப்படுற குழந்தை. அதாவது 6 வயசுக்கு முன்னாடி தீட்டா ஃப்ரீக்வன்சியில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். பிரெயின் டெவலப்மெண்ட்டெல்லாம் பயங்கரமான ஸ்பீடில் நடந்துகிட்ருக்க வயசில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ட்ரஸ்ட்டு கொடுத்து அன்பு கொடுத்து டைமும் கொடுத்து கம்யூனிகேட் பண்ணி குழந்தை கூட அதிகமாக பேசி காரண காரியங்களோட விளக்கி இது அப்படி தான் அது அப்படி தான் இது சொன்னால் நீ கேட்கணுன்றது இல்லாமல் இதுக்கு காரணம் இதுதான், அதனால் நம்ம இப்படி நடந்துக்கிறோம், நம்ம நடந்துக்கிறதுக்கான ஒரு பொது விதி இருக்குது, நான் எனக்கு அதிகாரம் இருக்கிறதுனால நான் உனக்கு சொல்லலை, இதுக்கு பொது விதி இருக்குது, இந்த காரணத்துக்காக தான் சொல்கிறோம், அந்த பொது விதி நமக்கு நன்மை செய்கிறதுக்கு தான் இருக்குன்றதை சொல்லி வளர்க்கப்படுற குழந்தை. அப்போ நன்மை செய்கிறது தான் பொது விதி, அடுத்தவங்க டாமினேட் பண்ணுறதுக்கான விஷயம் இங்கே நடக்கிறதுன்றது இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு வளர்கிறப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் கான்ஷியஸாக கவனிக்க ஆரம்பிக்கிறது. கான்ஷியஸாக வளர வளர நம்ம இப்போது நமக்கு தெரியுதுன்னு நம்ம ஹரிசாண்டலாக இருக்கிறப்போ நம்ம கீழே இருக்கப்போ 4 பேர் கூட பழகிறப்போ அந்த 4 பேர் கூட இருக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அந்த காயின்ஸில் செஸ் போர்ட் காயின்ஸில் ஒரு காயினாக தான் இருக்கும் சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நான் ஒரு 2 மாடியில் ஏறி நின்று அந்த இடத்துல விஷயத்தை பார்க்குறப்போ மேலே இருந்து பார்க்குறப்போ என்னோடய பார்வை நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம், இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, எதுக்கு இப்படி நடந்திருக்கு, இது இந்த இடத்துல இருந்து மூவ் பண்ணணுன்னா எப்படி நகர்த்தணுன்றதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இடத்துக்கு மூவ் ஆகிற குழந்தை அந்த விஷயம் அந்த ஆர்கனைசேஷனில் அந்த இன்ட்ராக்ஷனில் அந்த கான்வர்சேஷனில் கான்ஷியஸாக மேலே உயர்ந்து பார்க்கக்கூடிய பேர்ட்ஸ் வியூ இருக்க ஒரு குழந்தைய வளர்கிறப்போ பிளேஸ் செல்ஃப் ஆன் அதர்ஸ் பிளேஸ். அப்போது மற்றவங்க இடத்துலையும் தன்னை வச்சு பார்க்கக்கூடிய எம்பத்தட்டிக் நேச்சர் வளருது. அந்தளவுக்கு எமோஷன்ஸில் புரிஞ்சிக்க முடிகிறப்போ அடுத்தவங்களையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அப்போ த்ரெட்டனிங்ன்றதும் ஆபத்துன்ற ஃபீலிங்கும் அடுத்தவங்கள பார்த்து வர்றதில்ல. நம்ம சக மனுஷங்க அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க, அவங்க சுச்சுவேஷன் ஏன் அப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது உயிரின் மையம் அன்புன்ற இடத்துக்கு வராங்க, எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அன்பு இருக்கிற இடத்துல நான் எப்படி அடுத்தவங்கக்கிட்ட நடந்துக்கணும்னு எனக்கு புரிய ஆரம்பிக்கும். அவங்க எப்படி ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ ஹார்டாக பிஹேவ் பண்ணுறாங்கன்றப்ப கூட அவங்க சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு அவங்க லேர்னிங் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கான்ஷியஸாக இன்னரில் போய் வேறு பிளேஸில் நின்று பார்க்குறது மூலயமா இந்த நிகழ்ச்சியை எப்படி கொண்டு போகிறதுக்கான அறிவு நமக்கு தெரியுது, இன்னும் பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கான அறிவு தெரியுது. அந்த அறிவு அதாவது ஒரு விஷயம் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம மூவ் பண்ண ஆரம்பிப்போம் ஒரு விஷயத்து மேலே பயம் இல்லாமன்னும்போது இந்த விஷயத்தை ஒரு பாசிட்டிவாக ஒரு லைனில் விஷுவலைஸ் பண்ண தெரிஞ்சால் அதை எப்படி மூவ் பண்ணுறதுன்னு விஷுவலைஸ் பண்ண தெரிஞ்சால் அந்த
சுச்சுவேஷனை நம்ம த்ரெட்டனிங்காக நினைக்க மாட்டோம். அந்த மாதிரி ஒரு ஆற்றல் அது நெக்ஸ்ட்டு என்ன ஆகுன்றதை நம்ம விஷுவலைஸ் பண்ண முடிஞ்சு அது போகிற பார்த்து நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னா அதில் தப்பு இருந்ததுன்னா கரெக்ஷன் பண்ணிக்க தெரியும். அதுதான் ஆற்றலை நம்ம சொல்கிறோம். அதாவது நான் கரெக்டானது தான் செய்வேன்னு இல்லை, கரெக்டானதை செய்ய முயற்சி பண்ணுற வழியில் தப்பாக போச்சுனாலும் அதை கரெக்ஷன் பண்ணிக்கிற ஆற்றல் நமக்கு இருக்குன்றத தான் நம்ம இதில் பார்க்குறோம். அதாவது ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணால் அது எப்படி போகும்னு கணிக்கிற ஆற்றல், காஸ் அண்ட் எஃபெக்ட். இன்றைக்கி இப்படி ஆரம்பித்தோன்னா அது இப்படி போகும்னு நினைக்கிறோம். அப்படி போக முடியலன்னா அதுக்கு தடை எது ஏற்படுத்துது, அந்த தடையை விளக்குறது எப்படி, அதே நம்ம நினைக்கிற பாதையில் கொண்டு போகிறது எப்படின்றத மூவ் பண்ணுறதுக்கான ஆற்றல். ஒரு அன்பு செலுத்திட்டோன்றப்போ எனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது, அடுத்தவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் நல்லதுன்ற அளவுக்கு தான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அது செய்கிறதுக்கான அறிவு அவங்க பிளேஸில் நம்ம நிறுத்தி பார்க்குறப்ப நமக்கு கிடைக்கும். நம்ம பிளேஸ்லேயே நிற்க முடியுது, அவங்க பிளேஸ்லேயே நிற்க முடியுதுன்றப்போ நம்மளால் 2 பேருக்கும் வின் சுச்சுவேஷன் அசர்ட்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் நமக்கு கிடைக்குது. அந்த ஆற்றல் நமக்கு கிடைக்கிறப்போ நம்ம வேறு பிளேஸ்லேயும் இருக்க முடியுறதுன்றது தான் ஊடுருவி ஃப்ளூயிடிட்டியோடு இருக்கிறதுன்றது. அதை ஹரிசாண்டலாக செய்ய முடியும். அந்த ஹரிசாண்டலாக நம்ம சிறப்பாக செய்யணும். நான் சிந்திக்கும் திறனோடு இருக்கப்போ செய்கிறப்போ வெர்டிகலாக அந்த ஹரிசாண்டல் பிளேனுக்கு மேலே இருந்து பேர்ட்ஸ் வியூவில் நம்ம அதை செய்கிறப்போ நம்ம எவல்யூஷனரி வின் மோடுக்கு போக முடியும். எல்லோரோட பிளேஸ்லேயும் நம்ம இருந்து பார்க்கறதுனால எல்லோருக்குமான நன்மையை செய்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆனால் சர்வைவல் மோடில் இருக்கிறப்போ நமக்கு அந்த ஆற்றல் எல்லோரோட பிளேஸ்லேயும் நம்ம போக முடியாது. நம்ம பிளேஸ்லேயே நம்ம ஸ்ட்ராங்காக நிற்போம். ஏன்னா நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். ஏன்னா சுற்றி இருக்கிறது சர்வைவல் மோடில் மேலே ட்ரஸ்ட் இல்லாததுனால நம்ம சர்வைவல் மோட்லேயே இருக்கிறோம். அதனால் நம்ம எப்பயும் நம்ம கவனம் வெளியில் இருக்கவங்க மேலேயே இருக்கிறதுனால அவங்கக்கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணுன்றது மேலே இருக்கப்போ அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க இடத்துலேருந்து புரிஞ்சுக்கிறோம். அவங்க என்ன செய்ய போகிறாங்க, அவங்க அடுத்து நம்மளை தாக்குதல் பண்ணிடுவாங்கன்ற இடத்துல இருந்து தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை ஒரு ஃப்ரெண்ட்லியான என்விரான்மெண்ட்டாக அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்காக புரிஞ்சுக்கிறதில்ல, வின் சுச்சுவேஷனுக்காக புரிஞ்சுக்கிறதில்ல. எனக்கு வேணும்னா என்னன்ற சுச்சுவேஷனில் இருந்து புரிஞ்சுக்கிற ஆற்றல் தான் வருது. அந்த ஆற்றல் எல்லாம் தான் மேனிப்புலேஷனாகவும் இம்ப்ரெஸ் பண்ணுறதாகவும் வெளியில் இருக்க ஸ்கில்லாக வளருது. ஆனால் அந்த சுச்சுவேஷன் சர்வைவல் மோடாக இல்லாமல் இருக்கும்போது ட்ரஸ்ட்லேருந்து வந்துருந்தாங்கன்னா எவல்யூஷ்னரி மோடாக மாறி அது திங்கிங்காக வளர்ந்து செல்ஃப் கரெக்ஷனாக போய் அது சிங்குலாரிட்டி ஃபீலிங்க்கு வந்து மற்ற விஷயங்கள்லாம் அந்த ஊடுருவுதல் நடந்திருக்கும். அப்போது அந்த அளவுக்கு உள்ள விழிப்புணர்வோடு போகணுன்றதுக்கு வெளியில் த்ரெட்டனிங் இல்லை, ட்ரஸ்ட் இருக்கிற சுச்சுவேஷனில் தான் உள்ளே போக முடியும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், இந்த ஹரிசாண்டலில் பார்க்குறத தவிர மேலே இருந்து பார்க்குறதுன்னு சொல்லிட்டு, மேலே இருந்து பார்க்குறதுனால என்ன நன்மை கிடைச்சிட்டு போகுதுன்றதை நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். மேலே இருந்து பார்க்குறதுன்றது அந்த சிஸ்டத்துலேருந்து வெளியிலேருந்து பார்க்குறது. இப்போது சப்பாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்குது. அந்த தளத்தில் இருந்து பார்த்தா எலக்ட்ரானுக்கு ப்ரோட்டான் தெரியுது, ப்ரோட்டானுக்கு நியூட்ரான் தெரியுது, நியூட்ரானுக்கு எலக்ட்ரான் தெரியுது, இவங்களுக்கெல்லாம் தெரியுது. ஆனால் அவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து தான் இயங்குகிறாங்க. எலக்ட்ரான் புரோட்டானால் கட்டுப்படுத்தப்படுது, புரோட்டான் நியூக்ளியஸில் இருக்க நியூட்ரானால் கட்டுப்படுத்தப்படுது. இது மூணும் ஒருங்கிணைந்து இயங்குதுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான்ன்றதுக்குள்ளே காட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஒரு பர்டிகுலர் அளவில் சேர்ந்து தான் அந்த எலக்ட்ரான் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கு மேலே இருந்தால் அது உதிர்த்திடுதுன்ற விஷயம், ஒரு குறிப்பிட்ட பவுண்ட்ரிக்குள்ளே அது இயங்கிக்கிட்டு இருக்குன்ற விஷயம் அதுக்குள்ளே எலக்ட்ரானுக்குள்ளே இருக்க காட் பார்ட்டிகல்ஸுக்கு தெரியாது. அது வெளியில் வரப்போ தான் அது எலக்ட்ரானுன்னு தெரியுது. அதே மாதிரி நம்ம ஒரு ஆர்கனுக்குள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாம் தனித்தனியாக இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த ஆர்கனை விட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது தான் இதெல்லாம் ஒரு கொத்தயக்கமாக இயங்குதுன்றது தெரியும். அந்த ஆர்கன் சிஸ்டத்துக்கும் வெளியில் போய் இன்னொரு இடத்துல நின்று பார்க்குறம்போது தான் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து கொத்தயக்கமாக ஆர்கன் சிஸ்டமாக வேலை செய்யுதுன்னு தெரியும். அப்போ ஒரு மனுஷன்லேருந்து வெளியில் போய் பார்க்குறப்ப தான் இந்த பல ஆர்கன் சிஸ்டம்ஸ் சேர்ந்து ஒரு மனுஷனாக இயங்கிறது தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபேமிலிக்கு உள்ளேருந்து பார்க்கறது தான் தெரியாது, வெளியிலேருந்து பார்த்தா தான் அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்க 4 பேரும் கொத்தயக்கமாக இயங்குறாங்கன்றது புரியும். அதே மாதிரி ஒரு ஊர் அதாவது இந்தியாவுக்குள்ளே பார்த்தா எல்லோரும் நம்ம தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்தியாவிலேருந்து வெளியில் போய் பார்க்குறவங்க
இது ஃபுல்லாக இந்தியா, இவங்கெல்லாம் இந்தியான்னு நம்ம இணைக்கப்பட்டிருக்கோன்றது தெரியும். அந்த மாதிரி கான்ஷியஸ் லெவலில் நம்ம ஹரிசாண்டலாக மட்டும் இருக்கிறப்போ நமக்குள்ளே வேறுபட்டு தனித்தனியாக பிளவுபட்ட மக்களாக தெரிகிறோம். ஆனால் வந்து நம்ம எப்படி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கோன்றது நம்ம மேலே போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இது நம்ம சினிமா பார்க்குறது, ஸ்டேஜில் இருந்து பார்க்குறத, நடிக்கிறவங்க பார்க்குறத விட நடிக்கிறவங்களுக்கு அவங்க அது தனித்தனியாக அவங்க ரோல் பண்ணுறது தெரியும். ஆனால் வந்து அந்த சினிமாவோட பார்ட்டாக வெளியில் இருக்க நமக்கு தெரியும். டைரக்டருக்கு தெரிகிற மாதிரின்றது, டைரக்டர் பார்க்க வைக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோன்றது நமக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி தெரியாது. அவங்கவுங்க ரோலில் அவங்கவுங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கான்ஷியஸ் லெவலில் விட ஹையாக போகும்போது இங்கே மொத்தமாக எப்படி ஒருங்கிணைக்கப்படுறோன்னு தெரியும்போது அந்த இடத்துல நம்ம என்ன வேலை செய்யணுன்றதும் நமக்கு தெரியும். அடுத்தவங்க என்ன வேலை செஞ்சாலும் அது எதுக்காக செய்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு கிடைக்கும். இந்த புரிதல் நம்ம எப்படி செல்ஃப் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணி போகணும். அடுத்தவங்க செல்ஃப் கரெக்ஷன் அடுத்தவங்களுக்குள்ளே இருக்கிற அவங்க மையத்து கூட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு உதவுற தன்மைக்கான தகுதி, ஆற்றல், அறிவு, அந்த ஊடுருவி அவங்க மையத்துக்கூட நம்ம பழகிற தன்மைக்கு, அந்த மையத்தினுடைய வெளிச்சத்தை வெளிக்கொண்டு வர்ற தன்மைக்கும், அந்த மையத்தில் இருக்க வெளிச்சத்து கூட பழகிற தன்மைக்கும் தேவையான ஆற்றலை நமக்கு கொடுக்கும். இது நமக்கு அசர்ட்டிவாக நம்ம முன்னாடி ஒளி பொருந்திய பாதையில் மூவ் ஆகிறதுக்கும் அடுத்தவங்க மூவ் ஆகிறதுக்கு தேவையான ஹெல்ப்பை பண்ணுறதுக்கும் நமக்கு உதவியாக இருக்கும். இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நன்றி.